இறைசிவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, பரபரப்பாக இருக்கின்ற இந்த உலகிலே எல்லோரும் பறந்து கொண்டுதான் இருக்கின்றோம். எல்லா மனிதர்களும் எதற்காக அவர்கள் ஓடுகிறார்கள் என்றே தெரியாமல் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றனர். எதற்கும் அவர்களுக்கு நேரமில்லை 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 என்றுதான் கூறுகின்றனர். அவர்கள் கடவுளை பற்றி சிந்திப்பதற்கு அவர்களுக்கு நேரமில்லை. கடவுளை சந்திக்க வருவதற்கு அவர்களுக்கு நேரமில்லை. கடவுளை பார்ப்பதற்கும் அவரது வார்த்தைகளை கேட்பதற்கும் அவர்களுக்கு நேரமில்லை. அவர்கள் ஏன் அவர்களுடைய வீட்டில் இருக்கின்றவர்களோடு ஒன்றாய் உறவாடக்கூட நேரமில்லை. அவர்களுடைய வீட்டில் இருக்கின்றவர்களோடு ஒன்றாய் உணவருந்தக்கூட நேரமில்லை. அவர்களது உடலை பார்த்து கொள்வதற்கு கூட அவர்களுக்கு நேரமில்லை. அவர்கள் சாப்பிடுவதற்கு கூட நேரமில்லை. அவர்கள் எதற்குமே நேரமில்லை. ஏன் தூங்குவதற்கு கூட நேரமில்லாத அளவிற்கு நான் உழைத்து கொண்டே இருக்கின்றேன் என்று தன்னுடைய வாழ்க்கையில் நேரமில்லை 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 என்று ஓடிக்கொண்டே இருந்து ஒரு அமைதியற்ற தன்மையில்தான் இன்றைய மனித உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஏன் அவ்வளவு தூரம் மனித இனத்தோடு? உங்களையே நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் ஏன் பிறந்தீர்கள்? தெரியாது. நீங்கள் ஏன் படித்தீர்கள்? தெரியாது. நீங்கள் ஏன் இத்தனை நாள் மாங்கு என்று உழைத்தீர்கள்? தெரியாது. நீங்கள் ஓய்வு என்ற பெயரில் நீங்கள் வாழ்க்கையை முடித்த பிறகு அப்பா, இனிமேலாவது என்னுடைய வாழ்க்கையை நான் அமைதியாக கழிக்க வேண்டும், எனக்கு விருப்பம் போல நான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அங்குதான் உங்கள் வாழ்க்கை ஒரு முற்றுப்புள்ளியும் அங்கு வைக்கிறது. அது உங்களுடைய வயது மூப்பும் உங்களது உடலும் சோர்வும் அதே சமயம் உங்களுக்கு நோயும் தொற்றிக்கொள்ள நீங்கள் என்ன வாழ்க்கையை தான் நான் வாழ்கிறேன் என்று தெரியாமலேயே வாழ்க்கையை கடந்து செல்லக்கூடிய, வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே போகக்கூடிய நிலையில்தான் நாம் மாறிவிடுகின்றோம். இறுதியில் நாம் எதற்கு சேர்த்து வைத்தோமோ அத்தனையும் யாரோ ஒருவர் எடுத்துக்கொள்வதற்காக நாம் சாவ வேண்டும் என்று காத்துக்கொண்டே இருக்கின்ற மனிதர்களும் நம்மை சுற்றி ஏராளமாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி அமைதியற்ற தன்மையில் நம்முடைய வாழ்க்கை கடந்து போய்கொண்டிருக்கிறது என்று சிந்திக்கின்றோம் என்றால், அதற்கு நாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னோமோ அதையெல்லாவற்றையும் நாம் செய்துவிட்டுத்தான் என் வாழ்க்கையில் அமைதி வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதற்கு சிறந்த உதாரணம்தான் இன்றைய முதல் வாசகம். இன்றைய முதல் வாசகத்தை நாம் எடுத்துக்கொண்டோமே என்றால், நீ உன் செல்வங்களின் மீது நம்பிக்கை வைக்காதே என்று சொன்னால், நாம் அதற்கு பதிலாக என்ன சொல்கிறோம் தெரியுமா? இந்த செல்வம்தான் எனக்கு அனைத்தையும் கொடுக்கிறது, எனக்கு இந்த சமுதாயத்தில் மதிப்பை கொடுக்கிறது, இந்த செல்வம் இருந்தால் என்னால் இந்த உலகில் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும், எனக்கு செல்வம்தான் முக்கியம் என்று நாம் சொல்லிவிடுகின்றோம். அதே வேளையிலே உன் எண்ணங்களுக்கும் நாட்டங்களுக்கும் அதற்கு முழு உரிமை கொடுக்காதே, அதில் நீ அடிமையாகாதே என்று இன்றைய முதல் வாசகத்தில் சொன்னால், அதற்கு நாம் எப்படி கூறுகிறோம் என்றால், என்னுடைய வாழ்க்கை என்னுடைய விருப்பம் போலத்தானே நான் வாழ வேண்டும், நான் இதற்காகத்தானே உழைக்கிறேன், நான் இதற்காகத்தானே காத்து கொண்டிருக்கிறேன், என் விருப்பம் போல நான் வாழ்வதற்கு கூடாமல் வேறு யார் வாழ்வார் என்று நாம் அதற்கு மாற்று பதிலை கூறிவிடுகின்றோம். அதே வேளையிலே ஆண்டவர் உன்னை தண்டிப்பார், பாவ மன்னிப்பு பெற்று வா என்று சொன்னால், நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு ஏன் இந்த தண்டனை என்று நீங்கள் சொல்லிவிடுகிறீர்கள். அதே வேளையிலே நீ கடவுளிடம் விரைவாக திரும்பி வா, உன் பாவங்களை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றாய், விரைவாக இறைவனிடம் திரும்பி வா என்று சொன்னால், அதற்கு நீங்கள் சொல்லுகின்ற பதிலோ, நான் எப்படியும் கடவுளிடம் வந்தாலும் மீண்டும் மீண்டும் பாவத்தை தான் நான் செய்வேன், அதனால் என் வாழ்க்கையில் என்ன அளவுக்கெல்லாம் எனக்கு தெரிகிறதோ எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு என்னால் இனி ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலையில் இருக்கின்ற பொழுது நான் கடவுளிடம் திரும்பி வருகிறேன். அப்பொழுது கடவுள் இரக்கமும் மன்னிப்பு
மன்னிக்கும் குணமும் கொண்டவர் அல்லவா? எனவே அப்பொழுது அவர் என்னை மன்னிக்கட்டும், அப்பொழுது அவர் என் மீது இரக்கம் கொள்ளட்டும் என்று சொல்லி நீங்கள் கடவுளுக்கு நீங்கள் சப்பக்கட்டு கட்டி கடவுளிடம் திரும்பி வருவதற்கு கூட காலத்தை குறிக்கிறீர்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, இங்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று இறைவார்த்தை கொடுத்ததோ அதை எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஒரு பதிலை சொல்லி நீங்கள் இதைத்தான் நான் செய்வேன் என்று சொல்லிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் அமைதி வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் எப்படி கிடைக்கும்? ஆனால் நீங்கள் அந்த அமைதியை பெற வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதைத்தான் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இன்றைய நற்செய்தியிலே நல்ல தெளிவாக நமக்கு அதை எடுத்து காட்டுகின்றது. இன்றைய நற்செய்தியை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது நாம் கிறிஸ்துவினுடைய பெயராலும் கடவுளது பெயராலும் வருகின்ற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஒரு கிண்ணம் உங்களால் எதுவும் கொடுக்க முடியவில்லை என்றாலும் ஒரு கிண்ணம் தண்ணீராவது கொடுத்து பாருங்கள். அப்பொழுது கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு கைமாறாக மிகுதியாக கிடைக்கும் என்றுதான் இன்றைய நற்செய்தியுடைய முதல் பகுதி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அதே வேளையிலே நீங்கள் பாவம் செய்வது மட்டுமல்லாமல் உங்களோடு சேர்ந்தவர்களையும் பாவத்தில் விழ செய்துவிட்டு நான் பாவி அல்ல என்று சொல்லாதீர்கள். ஏனெனில் உங்கள் கழுத்தில் ஒரு எந்திர கல்லை கட்டி கடலில் மூழ்கடிக்கும் அளவுக்கு நீங்கள் பாவியாய் இருக்கிறீர்கள். எனவே நீ விரைவாக மனமாறி என்னிடம் திரும்பி வா. நீ மட்டும் வராதே, மாறாக உன்னை சார்ந்து உன்னால் பாவியாக மாறியவர்களையும் நீ மனமாறச் செய்து என்னிடம் அழைத்து வா. அப்பொழுது நீ வாழ்வு பெறுவாய் என்றுதான் இன்றைய நற்செய்தியினுடைய பகுதியிலே நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த கைகளால் எத்தனை பெயருடைய வாழ்வை நாம் அழித்திருப்போம். இந்த கைகளால் எத்தனை பேருடைய பாவங்களுக்கு வழிகாட்டி இருப்போம். இந்த கைகளால் எத்தனை விதமான அழிவுகளை நாம் செய்திருப்போம். எனவே இந்த பாவங்களில் இருந்தெல்லாம் நீங்கள் கடவுளிடம் திரும்பி வாருங்கள். அப்படி திரும்பி வந்தவர்களுக்கு கடவுள் வாழ்வு கொடுத்திருக்கின்றார், மீட்பும் கொடுத்திருக்கின்றார். அதற்கு உதாரணம் தான் வரி தண்டுபவராக சக்கேயுவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் வீட்டில் அவர் விருந்து உண்ட போகின்ற பொழுது அவர் அந்த வரி தண்டுபவர் இயேசுவை பார்த்து இவ்வாறு சொல்லுகின்றார், ஆண்டவரே, நான் யாரிடமாவது அநியாயமாக வரி வசூலித்திருந்தால் அவர்களிடம் நான் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது இயேசு அவரை அன்பொழுக பார்த்துவிட்டு இவ்வாறு கூறுகின்றார், இதோ இன்று இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று. எனவே நீங்கள் இறைவனிடம் விரைவாக திரும்பி வாருங்கள். அப்பொழுது உங்களுக்கும் அதே மீட்பு அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதே வேளையிலே இந்த கால்களால் எத்தனை பெயரை நீங்கள் எட்டி உதைத்திருப்பீர்கள். இந்த கால்களால் நீங்கள் எத்தனை பெயருடைய வாழ்க்கையை தடுமாற செய்திருப்பீர்கள். எத்தனையோ பேருடைய வாழ்க்கைக்கு பாவ வழிகளுக்கு நீங்கள் வழிகாட்டியும் இருக்கிறீர்கள். எனவே அவற்றிலிருந்தெல்லாம் நீங்கள் திரும்பி வாருங்கள். அப்படி திரும்பி வந்தவர்களில் ஒருவருக்கு கடவுள் எவ்வாறு மன்னிப்பு கொடுத்தார் என்றால், இயேசு ஒருவருடைய வீட்டில் விருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய பாதத்தில் ஒரு பெண்ணானவள் வந்து நின்று அவளுடைய கண்ணீரால் அவரது பாதத்தை நனைத்து அவளுடைய கூந்தலால் துடைத்து அவள் தன் செய்த எல்லா பாவத்திற்கும் அங்கு மன்னிப்பு கேட்கிறாள். அதற்கு இயேசுவோ நீ அமைதியுடன் செல் என்று சொல்லி அவருக்கு மன்னிப்பு கொடுக்கிறார். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, அவர் உங்கள் மீது பரிவும் இரக்கமும் கொள்ள காத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள்தான் உண்மையான மனமாற்றத்திற்காக வர வேண்டும். அவரது பரிவையும் அவரது மன்னிப்பையும் கேட்க உண்மையான நொறுங்கிய உள்ளம் கொண்ட மனிதனாக நீ கடவுளிடம் திரும்பி வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்படுகிறது இன்றைய நற்செய்தியினுடைய நடுப்பகுதியின் வழியாக. அதே வேளையிலே நாம் இன்னும் எத்தனையோ விதங்களில் நம்முடைய கண்களால் பாவங்களை செய்து காம பார்வைகளால் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை அழித்து நம்முடைய கண்களால் பலருடைய வாழ்விற்கு இழிவான செயல்களை செய்வதற்கு எப்பேற்பட்ட விதங்களில் நம்முடைய கண் பார்வைகளால் பொறாமையும் போட்டியும் எல்லா அழிவுக்குரிய செயல்களுக்கும் இந்த கண் தான் மூலத்தனமாக இருக்கின்றது. எனவே இந்த கண்களில் நீங்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் கடவுளிடம் மனம் வருந்தி அவரிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் அவரை தேடி வந்தவர்களுக்கு அவர் கண் பார்வை கொடுத்திருக்கிறார். அப்படி ஒருவர் தேடி வந்த பொழுது அவரது கண்களை அவர் தொட்டு
அவருக்கு கண் பார்வை கொடுத்த பொழுது அவர் இந்த உலகில் இருக்கின்ற அனைத்தையும் அவர் தெளிவாக பார்க்க முடிந்தது. அப்படி என்றால் நீங்கள் எப்பொழுது மனமாறி வருகிறீர்களோ அப்பொழுது இந்த உலகில் அவர் உங்களை தொட்டு இந்த உலகில் இருக்கின்ற அனைத்தையும் அவர் தெளிவாக காட்டுவார். அப்பொழுது நீங்கள் இங்கு இருக்கின்ற இந்த உலகில் எல்லாம் மாயை என்றும் இதன் வழியாக கடவுள்தான் உண்மையானவர் என்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்பொழுது உங்கள் பார்வை தெளிவு பெறும் என்றுதான் இன்றைய நற்செய்தியினுடைய கடைசி பகுதியின் வழியாக நமக்கு சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நீங்கள் எப்பொழுது கிறிஸ்துவிடம் திரும்பி வருகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் அவரது கைமாறு பெறாமல் போக மாட்டீர்கள். எப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவிடம் திரும்பி வருகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் அவருடைய மீட்பை கண்டு கொள்வீர்கள். எப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவிடம் திரும்பி வருகிறீர்களோ அப்பொழுது அவர் கொடுக்கின்ற வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள். எப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவிடம் திரும்பி வருவீர்களோ அப்பொழுது கிறிஸ்து தருகின்ற மன்னிப்பை பெற்றுக்கொள்வீர்கள். எப்பொழுது கிறிஸ்துவிடம் நீங்கள் திரும்பி வருகிறீர்களோ அப்பொழுது அவர் தருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய கண்களால் தெளிவாக காணக்கூடிய தெளிவான வாழ்வை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார். எனவே சுவையற்ற உங்களுடைய வாழ்க்கையை சுவையாக்குவதற்காகத்தான் கடவுள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றார். எப்படி ஒரு உணவுக்கு சுவை உப்பாக இருக்கிறதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்கு சுவையாக கிறிஸ்து வருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள்தான் அந்த சுவையை கொடுக்க அவர் தருகின்ற அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்கள் கிறிஸ்துவிடம் திரும்பி வர வேண்டும். நீங்கள் அனைவருமே அவரிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையை சுவையாக மாற்றுவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கின்றார். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.